கருவேப்பிலை பொடி ரைஸுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டோடனே பூண்டு சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சீரகம், தனியா, காஞ்ச மிளகா, உடச்சக்கல்ல இதெல்லாம் அடுத்தடுத்தது டக் டக்குன்னு சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஹீட்லேயே நல்லா வதங்கிடும். எடுத்து ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு நம்ம தவால போட்டுட்டு அந்த லீஃபை மட்டும் செப்பரேட் பண்ணோம்னா சீக்கிரமா இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். எல்லாம் ஆறினோடனே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கல் உப்பு அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா பவுடரா அரைச்சிட்டோம்னா பொடி ரெடி. நல்லெண்ணெயில் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யோட நல்லெண்ணெய் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வேர்க்கடலை வெடிச்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அவ்வளோதான். ஆற வச்ச ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொடி எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணால் ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு தொட்டுக்க சேப்பக்கிழங்கு பொரியல், அப்பளம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மோஸ்ட்டாக என்னோட பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். துவையல், அப்புறம் கருவேப்பிலை துவையல் பொடியெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.